அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாராபுரம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இந்த ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் என்ன, விவரங்கள்? சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் தாராபுரம் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுவரை 46 நாட்களாக 105 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு தனித்தனியாக அவருடைய கருத்துக்களை கேட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனை உள்ளிட்டவை குறித்தெல்லாம் முதலமைச்சர் கருத்து கேட்டு பல நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் தாராபுரம் மற்றும் காங்கேயம் என்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு தனித்தனியாக கருத்துக்களை கேட்கிறார். இந்த 2 தொகுதிகளுமே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தொகுதி. காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் மு.பி. சாமிநாதனும், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக கயல்வெளி செல்வராஜ் இருக்கக்கூடிய நிலையில இந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தனித்தனியாக நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் தேர்தல் வியூகங்களையும் வகுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வோடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் 1-to-1 ஆலோசனையில் முதலமைச்சர் ஈடுபட்டு வருகிறார். நன்றி கோகுல், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.